ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்லைன் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட வந்து டிஎஸ்ஆர் சாரீஸ் ரிவ்யூ பார்த்து கேட்டிருந்தீங்க ரிவ்யூ பண்ண சொல்லி. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த சாரீ வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இருக்கும். நான் போடணும்னு நினைப்பேன் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து மறந்துடுவேன். ஸோ மீஷோ வீடியோஸ் தான் வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து போட்டுட்ருக்கேன், மீஷோ ஹால் தான். ஸோ இப்போ இந்த சாரீ வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட விலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 ஓகேங்களா, ப்ளஸ் 50 ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜஸ். மொத்தம் 650 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், அவங்களுக்கு நான் பே பண்ணியிருக்கேன் டிஎஸ்ஆர் சாரீஸ்லேருந்து. ஓகேங்களா, ஓகே. இந்த சாரீ நான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுத்துலேயுமே பார்த்து தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருந்தது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. லைட் கலரில் பார்டர் வச்ச மாதிரி இருந்ததால் சரி நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். சாரீ பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு ஓகே நான் வந்து சொல்லுவேன். 100% எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 650 ருபீஸ்க்கு வந்து இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 ருபீஸ்னால் 500 ருபீஸ்க்குள்ளனா இது வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். 650 போது ஒரு 100, 150 ருபீஸ் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே இருக்க குவாலிட்டி அண்ட் டிசைன் தான் வந்து இருக்குது இதில். ஓகேங்களா, ஸோ 650 போது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பொட்டிக் வச்சுருக்கதால அவங்களுக்காக வந்து மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஓகேங்களா, பட் இது டிசைன் அவங்க காமிக்கும் போது நல்லா லைட் சிட்டிங்லாம் போட்டு எடுப்பாங்க போல். அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே தூள் திவ்யா டல் திவ்யா மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, கொஞ்சம் வந்து டல்லாக தான் வந்து இருந்தது. எனக்கு 50% வந்து ஓகே தான், பட் வந்து 50% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நூல் விட்டா மாதிரியும் வந்து இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அங்கங்கே நூல் விட்டா மாதிரி வந்து இருந்தது. நான் அவங்களுடைய சைடில் வந்து நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து எனக்கு ரிப்ளை எல்லாமே பண்ணாங்க கஸ்டமர் சர்வீஸில். அப்போயே நீங்கள் வந்து ரிட்டன் போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ரிட்டன் போடலான்னு யோசித்தேங்க. அவங்களுக்கு மெசேஜும் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இதில் வந்து நூல் விட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா நூல் விட்டுருந்தது. அது சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க, ஓப்பன் வீடியோ. நானும் வந்து வீடியோ எல்லாமே வந்து சென்ட் பண்ணேன். எந்த பொட்டிக்கில் வாங்கினாலும் எந்த ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கினாலும் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துடுங்க. ஏன்னா வந்து சப்போஸ் அதில் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க ஓப்பன் வீடியோ கன்ஃபார்மாக வந்து கேட்பாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கலைன்னா அது வந்து ரிட்டனோ எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வீடியோ சென்ட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ண பிறகு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் நூல் விட்டுருக்கு. அடுத்தது பார்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நூல் அப்படியே விட்டது அப்படியே அசிங்கமாக தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோவெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன், நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அட்ரஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது வரைக்கும் எனக்கு ஓகே தாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி அவங்க தான் ரிட்டன்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எனக்கு இந்த எல்லா பொட்டிக்ஸ்லையுமே ஒரு விஷயம் வந்து பிடிக்கவே இல்லைங்க. நம்ம வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டர் போடும்போதே வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டர் போடுறோம். காசு நம்மக்கிட்ட இருக்காது, நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கணும். அவங்களுக்கு வந்து இப்போ தானே ட்ரெஸ் வாங்கினேன், இப்போ இது மறுபடியும் எதுக்கு உனக்கு சாரீ நம்மளை சொல்லணும். அந்த மாதிரி நிறைய சிக்கல்களெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஆர்டர் போடுறோம். ட்ரெஸ்ஸையோ சாரியோ நம்ம வந்து ஆர்டர் போடுறோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து ஆர்டர் போடுறோம். போட்ட பிறகு அது வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இல்லைனா வந்து அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ரிட்டன் போடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ வந்து ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிட்டன் சார்ஜ் யார் கொடுப்பா? ஷிப்பிங் சார்ஜ் நம்ம தானே கொடுக்கணும். இவங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியல. ட்ரெஸ் எல்லாம் சாரீலாம் வந்து பேக் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதில் வந்து டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அனுப்ப மாட்டாங்களா? இது கஸ்டமருக்கு வந்து சிரமத்தை தானே கொடுக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த அட்ரஸ்க்கு நான் வந்து இந்த சாரியை வந்து அனுப்பணுமா? அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்புறதுக்கான உண்டான பைசா யார் கொடுப்பாங்கன்னா அது நான் தான் கொடுக்கணும். இது வந்து யாருடைய தப்பு? அவங்க பொட்டிக்கோட தப்பு தானே. இந்த பொட்டிக் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைங்க, எல்லா பொட்டிக்ஸுமே தான் சொல்கிறேன். நம்ம ரிட்டன் பண்ணணும்னா அந்த ரிட்டன் சார்ஜஸ் வந்து நம்ம தான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாம் வந்து ஒரு சாரீ வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து ரிட்டன் சார்ஜஸும் நாம் தான் கொடுக்கணும்னா எதுக்குங்க? அவங்க அனுப்பும்போதே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டான சாரீ, டேமேஜ் இல்லாத சாரீ அனுப்புனா நாம் ஏன் ரிட்டன் போட போகிறோம்? இது கஸ்டமருக்கு வந்து சிரமத்தை தானே கொடுக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த சாரியில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 50% ஓகே, 50% ஓகே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த பொட்டிக்கில் வந்து வாங்கிக்கோங்க. நான் சொன்னது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். கலர்ஸும் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்களேன்.
இதுக்காக தான் நான் வந்து இது ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ரிட்டனை நம்மளே அனுப்ப சொல்கிறாங்க. அந்த சார்ஜெலாம் என்னால் மறுபடியும் ஒரு ₹100 செலவு பண்ணி நான் அனுப்பணுமா, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சாரியை நானே வச்சுக்கிட்டேன். ஆக மொத்தத்தில் இந்த 650 வந்து எனக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா குவாலிட்டியும் வந்து ஓரளவு தான் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி டேமேஜெலாம் வந்து இருக்குது. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இந்த சாரீ வாங்கின ரீசனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்காக மட்டும் தான் இந்த புட்டிக்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ போட்டுட்ருக்கேன் சாரீ வாங்கி. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓகேனா இந்த புட்டிக்கில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தாங்க. எனக்கு அவங்க எனிமியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. நான் எந்த புட்டிக் ரிவ்யூ போட்டாலும் அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு வாங்கி எனக்கு எப்படி இருக்குன்ற தனிப்பட்ட ஒப்பீனியன் மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த புட்டிக்கில் வாங்கிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு பயனுள்ள வீடியோ வரேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.